வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். யாத்ராகமம் 5ஆம் அதிகாரத்தில் மோசேயும் ஆரோனும் எகிப்தின் பார்வோனை சந்திக்கப் போகின்றார்கள். வனாந்திரத்தில் போய் அவர்கள் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி எபிரேயரின் தேவன் தங்களுக்கு கட்டளையிட்டதாகவும், ஆகவே பார்வோன் அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று கேட்கின்றார்கள். பார்வோன் உடனடியாக கோபப்படுகின்றான். அவன் அதை சரியாக எடுத்துக்கொள்ளவில்லை. யார் அந்த எபிரேயரின் தேவன்? பார்வோனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் எகிப்தின் ராஜா ஒருவன் இருக்கின்றான், அவன்தான் இந்த எபிரேயருக்கும் ராஜாவாய் இருக்கின்றான், அது தான். ஆனால் மோசேயோ அந்த எபிரேயரின் தேவனை இவர்கள் ஆராதிக்கப் போகாவிட்டால் கொள்ளை நோயினாலும் பட்டயத்தினாலும் தண்டிப்பார் என்று பார்வோனிடத்தில் சொன்னான். ஆகவே பார்வோன் கோபமடைந்து, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சோம்பேறிகளாய் இருக்கின்றார்கள், ஆகவேதான் வேலை செய்யாமல் ஏதோ ஒரு தேவனுக்கு வெளியே போய் இப்படி பலி செலுத்த வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்று சொன்னான். ஆகவே உடனடியாக செங்கலை செய்வதற்கான வைக்கோலை அவன் தடுத்து நிறுத்தினான். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களாகவே எல்லா இடங்களுக்கும் போய் செங்கல் செய்வதற்கு வைக்கோலையும் அவர்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னான். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்கனவே அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். இப்பொழுது மிகவும் கொடுமையாக நடத்தப்பட்டார்கள். இப்பொழுது வைக்கோலுக்கு பதிலாக தாளடிகளை சேர்க்கும்படி ஜனங்கள் எகிப்து தேசம் முழுவதும் சிதறிப்போனார்கள். இது போதாதென்று பார்வோனுடைய ஆளோட்டிகள், 14ஆம் வசனம் சொல்லுகிறது, பார்வோனுடைய ஆளோட்டிகள் இஸ்ரவேல் புத்திரர் மேல் இருந்த தலைவர்களை நோக்கி, செங்கல் வேலையில் நீங்கள் முன்பு செய்தது போல நேற்றும் இன்றும் ஏன் செய்யவில்லை என்று கேட்டு அந்த தலைவர்களை அடித்தார்கள். விரக்தி அடைந்த இஸ்ரவேலின் தலைவர்கள் பார்வோனிடத்தில் நேரடியாய் சென்று முறையிட்டார்கள். ஆனால் பார்வோனோ அவர்களை சத்தம் போட்டு அனுப்பிவிட்டான். அப்பொழுதுதான் இஸ்ரவேலின் தலைவர்கள் பார்வோன் தங்களை முன்பு போல மதிக்கவில்லை என்று கண்டுபிடித்தார்கள். இதற்கு மோசேயும் ஆரோன் தான் காரணம் என்று சொல்லி பழியை மோசே ஆரோன் மேலே போட்டார்கள். 21ஆம் வசனத்தில், நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாக அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையில் பட்டயத்தை கொடுத்தீர்களே என்று மோசே ஆரோனிடத்திலே சொன்னார்கள். மோசே என்ன செய்தார்? மோசே ஆண்டவரிடத்தில் போனார். போய் ஆண்டவரை குறை சொன்னார். 22ஆம் வசனத்தில், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினீர் என்று ஆண்டவர்தான் இதற்கு காரணம் என்று சொன்னார். நண்பர்களே, சில நேரங்களில் மனிதர்கள் யாரை குறை சொல்வதென்று தெரியாமல் ஆண்டவரை குறை சொல்லிவிடுகின்றார்கள். பார்வோன் தான் இங்கு தவறு செய்திருந்தாலும் மோசேயும் ஆரோனும் ஆண்டவர்தான் இங்கே தவறை செய்ததாக சொன்னார்கள். 23ஆம் வசனத்தில், நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகின்றான், நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்று மோசே ஆண்டவரிடத்தில் கேட்டான். அது மாத்திரமல்ல, நாமும் கூட சில நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் காரியங்கள் எல்லாம் லகுவாய்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்து விடுகின்றோம். நண்பர்களே, ஆண்டவரே நமக்கு திட்டத்தை கொடுத்து அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றி கொண்டிருந்தாலும், அவருடைய பணியை நாம் செய்து கொண்டிருந்தாலும், சில நேரங்களில் நாம் துன்பத்தையும் உபத்திரவத்தையும் அனுபவிப்போம். ஆனாலும் மோசே செய்ததை நாமும் செய்யலாம். நம்முடைய வலிகள், வேதனைகள், ஏமாற்றங்களை ஆண்டவரிடத்திலே கொண்டு போய் நாம் முறையிடலாம். நம்முடைய தேவன் நிச்சயமாக நம்முடைய இருதயத்தின் குமுறல்களை, ஜபங்களை கேட்டு நம்மை தொந்தரவு செய்கின்ற, உபத்திரவப்படுத்துகின்றவர்களை அவர் பார்த்து கொள்வார்.
நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.